அதீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இடத்திலே வந்து கேட்பார்களாம். என்ன கேட்பார்களாம்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று கொடுங்கோல் மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் நிறைய வலிமார்களை கொலை செய்தான், நிறைய பெண்களை கொலை செய்தான், நிறைய பிள்ளைகளை கொலை செய்தான். கொடூரமான ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் அவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவனுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் போய் அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அதீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்களாம், எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது, அவன் ஹஜ்ஜாஜ் செய்யக்கூடிய கொடுமைகள் கொடூரங்கள் எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக சொன்னார்களாம். நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்களாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜாஜ் கொடுங்கோல் மன்னன் இருக்கிறான் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு இதைவிட கொடுங்கோல் மன்னன் வருவான் என்று சொன்னார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் நம்மை விட்டு கடக்கிறது என்று சொன்னால் அடுத்த காலத்தை நாம் காலெடுத்து வைக்குகின்ற நேரத்திலே சென்ற காலத்தை விட வருகின்ற காலம் சிறந்தது என்று சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் 2025 கடந்து 2026 வருகின்ற நேரத்திலே அது கொடூரமான சென்ற வருடத்தை விட கொடுமை அதிகமாக இருக்கும் என்பதை பெருமானார் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை தொடராக சொல்வார்கள், ஏத்தி ஜமான், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும் என்று நிறைய பட்டியலிட்டு சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படிப்பட்ட காலம்? என் உம்மத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலம் இருக்கிறது அல்லவா, அது கொடூரமாக இருக்கும், அதிலே இப்படி எல்லாம் இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருங்காலங்கள் 2026, 27 என்று பின்னோக்கி போகக்கூடிய நேரத்திலே அதிலே வரக்கூடிய காலங்களிலே எதுவும் முந்தைய காலத்திற்கு சிறந்ததாக வராது, அதைவிட கடுமையாக இருக்கும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். ஒரு காலம் நமக்கு வருகிறது என்று சொன்னால், அது நம்மை விட்டு ஒரு காலம் கடக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதனால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லா பஅத அஷர்ர என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக ஒரு காலம் கடந்தால் அடுத்த காலம் இதை விட அது தீமையானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 2025 மோசம் என்று சொன்னால் 2026 படுமோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரும் காலங்கள் மிகவும் சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். காரணம், நாயகத்தை விட்டு நாம் தூரமாகிறோம். பெருமானார் வாழ்ந்த காலங்களை விட்டு நாம் தூரமாகி போய்கொண்டே இருக்கிறோம்.